அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு 8ஆம் வகுப்பு தமிழ்ல 2வது பாடமான ஈடில்லா இயற்கை அப்படிங்கிற பாடத்துல பாடவாரியான வினாக்கள் பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புக்கான பாடவாரியான தேர்வு நடத்தி முடிச்சிருக்கோங்க. அதுக்கான வினாத்தல் பிடிஎஃப், விடைத்தாள் பிடிஎஃப் ரெண்டுமே நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல இருக்குங்க. நீங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் நம்ம எதிர்வரும் தேர்வும் எல்லா பிடிஎஃப் மெட்டீரியலும் அதில் தாங்க போட போகிறோம். நீங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ஈடில்லா இயற்கை அப்படிங்கிற பாடத்துல வினாக்கள் பார்க்கலாங்க. முதல் வினா பாருங்க, பொறுத்துக. தூண்டுதல், அதாவது தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க அப்படி சொல்றது ஆராய சொல்றாங்க. இதுல பாருங்க, தூண்டுதல் அப்படிங்கிறது ஆர்வம் கொள்ளுதல், சரியா புரிந்திருக்கு. நாணம் அப்படிங்கிறது வெட்கம், முழவு அப்படிங்கிறது இசைக்கருவிங்க. இங்க புன்சை அப்படின்னு சொல்றாங்க. புன்சை அப்படிங்கிறது நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இது தவறுங்க. ஓகேங்களா. புன்சை அப்படிங்கிறது இந்த இடத்துல நிறைந்த நீர்வளம்னா இங்க நஞ்சை தான் வரும். ஓகேங்களா. அப்ப புன்சை அப்படிங்கிறது தவறு. அடுத்து 2வது வினா பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதுல ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற எத்திர சாலு அப்படின்னு சொல்றாங்க. இது சரி. அடுத்து இவர் பாரதியாரின் மாணவர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் தவறுங்க. இவர் பாரதிதாசனின் மாணவர். ஓகேங்களா. அப்ப அது மட்டும் தவறு. 3வது கூற்று பாருங்க, வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு வழங்கும் செவ்வாழில் விருது வழங்கியுள்ளது. இது ரைட்டு. அடுத்து 4, ஓடை என்னும் பாடல் தொடுவானம் என்னும் நூலில் உள்ளது. இதுவும் சரிங்க. அப்ப 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் சி 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறுங்க. ஓகேங்களா. அடுத்து 3வது வினா. பாருங்க, கவிஞர் வாணிதாசனின் நூல்களை ஆராய அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், இது எல்லாமே வாணிதாசன் எழுதிருந்தாங்க. அப்ப எல்லாமே சரி. ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. அடுத்து 4வது வினா. வாணிதாசனின் சிறப்பு பெயர்களை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல தமிழகத்தின் வோர்ட்ஸ்வொர்த் அப்படிங்கிறது சரிங்க. கவிஞரேறு அப்படிங்கிறது சரி. பாவலர் மணி அப்படிங்கிறது சரிங்க. இதுல தவறானது ஒன்னே ஒண்ணுதான், 2. அதாவது பாவலருன்னு இருக்குல்ல, அது மட்டும் தவறு. பாவலரு அப்படின்னா பாரதிதாசன். ஓகேங்களா. அப்போ அது மட்டும் தப்பு. ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க. அதாவது 1, 3, 4 சரி, 2 மட்டும் தவறு. அடுத்து 5வது வினா. நன்செய் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை பிளஸ் செய். அடுத்தது 6வது வினா. கடல் ஓடா கால்வாள் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி கேட்கிறாங்க. ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. அடுத்து 7வது வினா. நீளுழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் டி நீல பிளஸ் உழைப்பு, அதாவது நீல் பிளஸ் உழைப்பு. ஆப்ஷன் டிங்க. அடுத்து 8வது வினா. பொன்னம் என்பது குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 9வது வினா. சீருக்கு பிளஸ் ஏற்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சீருக்கேற்ப. ஆப்ஷன் பாம்பேங்க. அடுத்தது 10வது வினா. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. ரிட்ஜ் அப்படிங்கிறது மலைமுகடுங்க. லோக்கஸ்ட் அப்படிங்கிறது வெட்டுக்கிளி. லியோபேட் அப்படிங்கிறது சிறுத்தை. இதுல பாருங்க, மட் அப்படிங்கிறது மொட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவறுங்க. ஓகேங்களா. மட் அப்படிங்கன்னா மண். அப்ப இது மட்டும் தவறு. அடுத்து 11வது வினா. நெடுமை பிளஸ் தேர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெடுந்தேர். ஆப்ஷன் சிங்க. அடுத்து 12வது வினா. வேறுபட்ட விளைவு தொடர்களை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. இளமை கல் அப்படிங்கிறது ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக அப்படிங்கிறது வேண்டுதல். உழவு தொழில் வாழ்க அப்படிங்கிறது வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக அப்படிங்கிறது வைதல். எல்லாமே சரியா நேரா பொருந்திருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2, 3, 4 சரிங்க. அடுத்து 13வது வினா. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றின் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மற்றும் வெளிப்படையாக காட்டுவது ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று. 14வது வினா. ஓடை பிளஸ் ஆடை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடையாட. 15வது வினா. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வையத்தாறு போல கெடும் என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி ஓமை அணிங்க. ஓமை அணி.
அதாவது போல, புறைய, ஒப்ப, உரள, அன்ன போன்ற சொற்கள் வந்து இந்த குறள்ல வந்தாவே அது ஊமை அணி. அடுத்து 16வது வினா, பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. கல்லாதவர்கள். அடுத்து 17வது வினா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 18வது வினா, வல்லுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வன்மை பிளஸ் உருவம். 19வது வினா, உவமை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். ஆப்ஷன் பி. 20வது வினா, சவராக பொருந்தியுள்ளதை தேர்கன்னு சொல்றாங்க. முகில் அப்படிங்கிறது மேகம், கெடி கலங்கி அப்படிங்கிறது மிக வருந்தி, சேகரம் அப்படிங்கிறது கூட்டம், விண்ணம் அப்படிங்கிறது யமன் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் தவறுங்க. அடுத்து 21வது வினா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும் என்னும் குறள் தொடர்பான கூற்றலை ஆராய சொல்றாங்க. இக்குறள்ல கூடா ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது தவறுங்க. அடுத்து இக்குறள் ஊமை அணி இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. அது சரி. அதாவது ஏற்கனவே சொன்னதான் போல, புறைய, ஒப்ப, உரள, அண்ணந்த போன்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தாவே அது ஊமை அணின்னு சொல்லியிருந்தோம். அப்ப கூற்று 1 தவிர 2 சரி. ஆப்ஷன் சி. அடுத்தது 22வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினார் என்பது சரிங்க. அடுத்தது 2வது கூற்று, பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. இதுவும் சரிங்க. அடுத்து 23வது வினா, காத்து நொண்டி சிந்து என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ வெங்கம்பூர் சாமிநாதன். அடுத்து 24வது வினா, பஞ்ச கும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே ராசு. அடுத்து 25வது வினா, விதித்தல் பொருளில் வரும் வேங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது அப்படின்னு சொல்றாங்க. இக்கூற்று சரிங்க. அடுத்து 2வது கூற்று பாருங்க, இயர், அல் ஆகிய 2 விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன என்பதும் சரியான கூற்று. அடுத்து 3வது கூற்று, வேங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒருமை பண்பாடு இல்லை. அப்போ 3வது கூற்று மட்டும் தவறுங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து 26வது வினா, விழுந்ததங்கே என்னும் சொல்லை பிரித்துள்ளது கிடைப்பது விழுந்தது அங்கே. ஆப்ஷன் சி. அடுத்து 27வது வினாங்க, சரியான வரிசைகள் அதாவது கரெக்டா பொருந்திருக்கிற அதாவது லைன்ஸ் அண்ட் வார்த்தைகள் சரியாக பொருந்திருக்கிற குறளை தேர்வு செய்ய சொல்றாங்க. இதுல ஆப்ஷன் சி தாங்க சரி. அதாவது கடல் ஓடா கால்வாய் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. ஆப்ஷன் சிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 28வது வினா, செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது ஆப்ஷன் ஏ தெரிநிலை வினைமுற்று. அடுத்து 29வது வினா, ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் ஆப்ஷன் ஏ விளைவு தொடர். 30வது வினா, புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. அடுத்து 31வது வினா, உலக ஈரநில நாள் பிப்ரவரி 2ங்க. பிப்ரவரி 2. உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. அடுத்து உலக இயற்கை நாள் அப்படிங்கிறது அக்டோபர் 3. அடுத்தது வனவிலங்கு நாள், உலக வனவிலங்கு நாள் அப்படிங்கிறது அக்டோபர் 5. உலக வனவிலங்கு நாளுங்கிறது அக்டோபர் 5. அடுத்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 5. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பிங்கிறது சரியான விடைங்க. அடுத்தது செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செத்து பிளஸ் இறந்த. ஆப்ஷன் டிங்க. அடுத்து 33வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தாதது ஏவல் வினைமுற்று சம்பந்தமானதுங்க. முன்னிலையில் வரும், அதுவும் சரி. ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, இதுவும் சரி. கட்டளை பொருட்களை மட்டும் உணர்த்தும், இதுவும் சரி. அப்போ 3வது கூற்று விகுதி பெற்றே வரும் அப்படிங்கிறது தவறுங்க. அடுத்து 34வது வினா, பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம்.
அடுத்து 35வது வினாங்க, தமிழக பழங்குடிகள் என்னும் நூலை எழுதியவர் பக்தவச்சலம் பாரதி. ஆப்ஷன் டிங்க. அடுத்து 36வது வினா, தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. இதுல அறத்துப்பால், அதாவது அதிகாரம் பிளஸ் அதில் 3 விதமான பால், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். இதுல அந்த அதிகாரத்தை பொறுத்து சொல்றாங்க. இதுல பொருட்பால்ல மட்டும் ஊழியல் வராது. ஊழியல் அப்படிங்கிறது அறத்துப்பால்ல வரும். ஓகேங்களா? அப்ப அது மட்டும் தவறாக பொருந்தியுள்ளது. அடுத்து 37வது வினா, வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்துமையின் தற்று என்னும் பொருளில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமை அணி. ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 38வது வினா, தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்றுங்க. அடுத்து 39வது வினா, இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை பிளஸ் ஓசை. அடுத்து 40வது வினா, ஆள் அளப்பு என்னும் மொழி பேசுபவர்கள் வாழ்ந்த பகுதி. ஆப்ஷன் ஏ பரம்பிக்குளம், ஆனைமலை. 41வது வினா, பொறுத்துக. முக்காலமும் உணர்ந்தவர் நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது செய்தி தொடர். கடமையை செய் அப்படிங்கிறது விளைவு தொடர். பாரதியாரின் பாடலின் இனிமைதான் என்னே அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். அடுத்து நீ எத்தனை புத்தகங்களை படிச்சிருக்கிறாய் அப்படிங்கிறது வினா தொடர். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ 2, 1, 3, 4 அப்படிங்கிறது சரியான விடைங்க. அடுத்து 42வது வினா, ஏனையோடு பேசுதல் என்ற தமிழாக்க நூலை எழுதியவர் வா. கீதா. 43வது வினா, வேறு சொல் தவறானதை தேர்க. இதுல உறங்கினால் அப்படிங்கிறது உறங்கு, சென்றனர் அப்படிங்கிறது செல், தருகின்றனர் அப்படிங்கிறது தா, கேட்டால் அப்படிங்கிறது கேள் தான் வரும், இங்க கேட்டுன்னு இருக்கு, அப்ப இது தவறுங்க. அடுத்து 44வது வினா, பாருங்க, எழுதினால் என்பது தெரிநிலை வினைமுற்று. ஆப்ஷன் ஏங்க. அடுத்து 45வது வினா, கா, இய, இயர், அல் என விகுதிகள் பெற்றும் ஒரு வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 46வது வினா, சமன் செய்து சீர்தூக்கும். 46வது வினா, சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடமைக்கு சான்றோர்க்கும் அணி என்ற குறளில் அமைந்துள்ள அணி ஓமை அணிங்க. ஆப்ஷன் சி. அதாவது போல்னு வந்திருக்கு பாருங்க, அதனால அது ஓமை அணி. அடுத்து 47வது வினா, மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று மேய்ந்தது. ஆப்ஷன் டிங்க. அடுத்து 48வது வினா, பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று அப்படிங்கிறது, இதுல படித்தான் அப்படிங்கிறதாங்க இறந்த கால வினைமுற்று. அடுத்து 49வது வினா, பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் அப்படிங்கிறது ஓடுக. இதுல வாழ்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா? அடுத்தது சரியாக பொறுத்துக. கரிகாலன் கல்லணையை கட்டினான், செய்தி தொடர். இது சரிங்க. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க, அது வினாத்தொடர். அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். கல்லாமை ஒளிக அப்படிங்கிறது விளைவு தொடர். ஆப்ஷன் டி, அதாவது 1, 2, 4, 3 அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து 51வது வினா, வேறுபட்ட உணர்ச்சி தொடரை பொறுத்துக அப்படின்னு சொல்றாங்க. அடடா என் தங்கை பரிசு பெற்றாள் உவகை. புலி வருகிறது அப்படிங்கிறது அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்துவிட்டனவே அப்படிங்கிறது அவலம். மலையின் உயரம் தானே என்ன அப்படின்னு சொல்றது வியப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது சரிங்க. அடுத்து 52வது வினா, சரியாக பொருந்தாததை தேர்க. அதாவது வேறு சொல்ல தவறா புரிஞ்சிருக்குத கண்டுபிடிக்க சொல்றாங்க. நடக்கிறது அப்படிங்கிறத வேறு சொல் நட, போனான் அப்படிங்கிறதோட வேறு சொல் போ, பேசினால் அப்படிங்கிறதோட வேறு சொல் பேசு, வருக அப்படிங்கிறதோட வேறு சொல் வாலியன் போட்டிருக்காங்க, ஆனா இங்க வான் வரும், அப்போ அது மட்டும் தவறுங்க. அடுத்து 53வது வினா, இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படும் நாள் ஜூலை 28. அடுத்து 54வது வினா, ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது பழங்குடியினர், பிளைன் அப்படிங்கிறது சமவெளி, வேலி அப்படிங்கிறது பள்ளத்தாக்கு,
திக்கட் அப்படிங்கிறது புதர். அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 எல்லாமே சரியா பொருந்திருக்குங்க. அடுத்தது 56வது வினா. திருக்குறளின் பெருமையை விளக்க எழுதப்பட்ட நூல் திருவள்ளுவ மாலை. அடுத்து 56வது வினா. நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது எதை பொறுத்து அமையும்? அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ். ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதுல அனைத்து கூற்றும் சரிங்க. அதாவது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என முப்பால் வகுப்பை கொண்டதுங்கிறது சரி. அடுத்து அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. அதாவது அடுத்து பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. ஓகேங்களா? மொத்தம் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 அனைத்து